Tamil Bible Study. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் தாங்கலாய் இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு. நடந்த காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. தாவீது செய்ததான பாவத்திற்கான மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டாலும் அந்த கான்சிக்வன்சஸ் பிரதிபலன்களை அவன் இப்போ அனுபவிக்கிறதே நம்ம பார்த்தோம். போன அதிகாரம் முழுவதும் அதுதான் காணப்பட்டது. இந்த அதிகாரத்தில் அப்சலோம் அவன் ஓடி போனான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ராஜாவினுடைய இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாக இருக்கிறதுன்னு சொன்னால் கன்சர்ன்டாக கவலையோடு கூட காணப்படுகிறதை செருயாவின் குமாரன் யோவாப் அவனுடைய தளபதி, இராணுவ தளபதி அதை கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயை அழைத்து, நீ இழவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரீயை போல காண்பித்து இடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். யோவாப் தாவீதினுடைய ஒரு என்ன சொல்றது, ரொம்ப விசுவாசமான ஒரு மனுஷன். தாவீது கூட இருந்தவர்ல விசுவாசமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவீது துக்கத்தோடு காணப்படுகிறதை சரி செய்யும்படியாக இந்த முயற்சியை பார்த்தீங்கன்னா அவன் எடுக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் காணப்படுகிற அந்த மனத்தாங்கல்களை மாற்றி மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றதான ஒரு விருப்பத்தோடு கூட இந்த காரியத்தை என்ன பண்ணுறான், அவன் செய்கிறான். அதற்கு தாவீதிட்ட நேராக பேச முடியல, அப்சலோம்கிட்ட நேராக பேச முடியல. என்று சொன்னால் இப்போ யாராவது ஒருத்தர் ஸ்டெப் எடுத்தால் தான் இந்த காரியங்கள் நடக்கும். ஆனால் அப்படின்னால இப்படி ஒரு பிளானை அவர் பண்ணுறாரு. எப்படியெல்லாம் தாவீதிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் யோவாப் அவள் வாயிலே போட்டான். வாயில போடுவாங்களா, காதில் போடுவாங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆமாம், அவளுக்கு புரியும்படியாக சொன்னான்றது தான் அர்த்தம். அதை வாயில போட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்கு இதை அப்படின்னு நான் சுட்டி காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதில் அந்த சொல்லியிருக்கிற காரியங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியுது வாயில போட்டான் அப்படின்னு சொல்றது. அவ பேசுகிறதற்காக அவன் கொடுத்தான் அந்த வார்த்தைகளை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரீ ராஜாவோட பேச போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் செத்து போனான். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாக எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திரவாளாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொரியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். ஒரு ஸ்டோரி தான், ஆனால் இஸ்ரவேல்ல நடக்கிறதான ஒரு காரியம். எப்படின்னா, நியாயாதிபதிகள் அங்கங்கே காணப்படுவாங்க. நியாயாதிபதிகளுடைய நியாயம் விசாரிக்கிறதுல ஏதாவது குறை காணப்படுது, குற்றம் காணப்படுது அப்படின்ட்டு நம்புவாங்க. அப்படின்னா ராஜா கிட்ட அந்த காரியத்தை கொண்டு வருவாங்க. அதாவது இஸ்ரவேலில் எப்படி சொல்றது, சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்படின்னு சொன்னால் ராஜா தான் சீஃப் ஜஸ்டிஸ். அதாவது தலைமை நியாயாதிபதி அப்படின்னா அது ராஜா தான். அப்போ ராஜாட்ட தான் ஃபைனலாக வரும். அப்படி ராஜாட்ட இந்த மாதிரி காரியங்கள் வருகிறது பார்த்தீங்கன்னா இயல்பு தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாலமோனுடைய லைஃப்பில் கூட இப்படிலாம் சொல்லுகிறதையும் அவனை சோதிக்கிறதுக்காக இருந்தாலும், மற்றபடி பிரச்சனைகளை உண்மையாகவே தீர்க்கிறதற்கு இருந்தாலும் அப்படி வருகிறது உண்டு. அதுதான் ஃபைனல். ராஜா சொல்லிட்டாருன்னா ஃபினிஷ்டு. அப்போ இப்போ ராஜாவுக்கு ஒரு காரியத்தை உணர்த்து வைக்கும்படியாக இப்படி ஒரு ஸ்டோரி சொல்லப்படுகிறது. சரி, ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன அப்படின்னா, அதெல்லாம் பிரமாணங்களின் படி வருகிறதான காரியம். அதாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அந்த இரத்தப்பழியை தீர்க்கலாம் அப்படின்றதான ஒரு காரியம் பிரமாணத்தில் வைக்கப்படும். அதே மாதிரி அதை நியாயமாக தான் செய்ய வேண்டும் என்கிறதும் பார்த்தீங்கன்னா அதில் காணப்படும். ஏன்னா தாவீது இப்படி ஒரு சுச்சுவேஷனை இப்போ சந்திச்சுட்டு இருக்கான்.
என்னன்னா அப்சலோம் பக்கம் வந்து நீதி காணப்பட்ட போது அவன் வந்து அப்சலோமுக்காக அந்த ஒரு காரியத்தையும் பண்ணலை. அம்னோனுடைய 2 குடும்பங்கள், தாவீதுக்கு நிறைய குடும்பங்கள் காணப்படுது. அதில் ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு விரோதமாக இப்போ காணப்படுது. அப்போ அப்சலோம் எழும்பி அம்னோனை கொன்று போட்டான். அம்னோன் வந்து பார்த்தீங்கன்னா அப்சலோம் குடும்பத்திற்கு வந்து துரோகம் பண்ணான். இந்த காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ தாவீது நடுவில் முழித்து கொண்டு என்ன பண்ணுறாரு, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில வந்து சுச்சுவேஷனில் காணப்படுறாரு. நியாயாதிபதியும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் குடும்ப தலைவனாகவும் இருக்கிறாரு. ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சுச்சுவேஷனில் காணப்பட்டார் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ இது வந்து தாவீதை உணர்த்துவித்து தாவீது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானத்திலேருந்து இறங்கி வந்து அப்சலோமோட ரெக்கன்சில் ஆகிறதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தந்திரத்தை யார் பண்ணுறாருன்னா இவர் யோவா பண்ணுறாரு. ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து 8வது வசனம், ராஜா அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். ஏன் அப்படின்னு சொன்னா, தெக்கோவா அப்படின்றதான ஒரு ஊர் பக்கத்துலலாம் கிடையாது. இப்போ எருசலேம்ல இருந்தா தாவீது ஈஸியா வந்து விசாரிச்சிடலாம். இப்போ வந்து இஸ்ரவேல்ல ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதான ஒரு ஊர். அப்போ அந்த பேக்ரவுண்டு உண்மை என்ன இதெல்லாம் வந்து தாவீது அறியாதபடிக்கு சொல்லுகிறதான ஸ்டேட்மெண்ட்டை அப்படி எடுக்க முடியாது. ஆனபடினாலே தாவீது வந்து பார்த்தீங்கன்னா, நான் விசாரிக்கிறேன், நீ போ, நான் விசாரித்து உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது நியாயமா எல்லா நியாயாதிபதியும் செய்யறது தான். பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக் கடவது என்றார். ராஜா கொடுக்கறதான அந்த தீர்ப்பின் நிமித்தமாக ஒரு அநீதியான ஒரு காரியம் வந்து ராஜாவினுடைய பேர்லையும் சிங்காசனத்தின் பேர்லையும் வந்துடக்கூடாது. அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் மேல வந்துடக்கூடாது. அந்த பழி வந்து என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமர கடவது என்றார். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடாதிருப்பான் என்றான். பின்னும் அவள் இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து ஆணையிடுகிறார். ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல வந்து தாவீது இப்ப மாட்டிட்டு இருக்கார். எந்த பக்கம் நியாயம் அப்படின்னு பார்த்து செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னா, மனம் இறங்குகிறபடினாலே ஒரு நியாயாதிபதி வந்து அநியாயம் பண்ணிட முடியாதுல்ல. அப்ப இந்த சுச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மனம் இறங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கு. அதே நேரத்தில் அதற்காக இன்னொரு பார்ட்டிக்கு அநீதியும் பண்ணிவிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இருக்காரு. அவள் வந்து கர்த்தரை நீ நினைப்பீராக அப்படின்னு சொல்லுகிறபடினாலே இவரும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுறேன் அப்படின்னு இவர் சொல்றார். அப்போது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியாள் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன் சொல்லு என்றான். அப்போது அந்த ஸ்திரீ, பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்போது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இதை கம்பேர் பண்ணி தாவீதினுடைய குடும்பத்துல நடந்ததான அந்த காரியங்களை வைத்து அப்சலோம் கூட ஏன் நீ வந்து ரெக்கன்சில் ஆகாம, அதாவது ஒப்புரவாகாம நீர் இவ்வளவு நாள் நீ வந்து காணப்படுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளி தாவீது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி மூலமா என்ன பண்றா, அவ சொல்றா. இது வரைக்கும் ஸ்டோரின்னு அவனுக்கு தெரியாது. அவ சொன்னதான காரியத்தை வைத்து என்ன பண்ணிட்டா, தாவீது மேல குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோட இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்திரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வார் என்று அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியானை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்டார். ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாய் இருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையையும் தீமையையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனை போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடைய கூட இருக்கிறார் என்றாள். ரொம்ப ஞானமா வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை அந்த ஸ்திரீ பேசுறா. என்ன அப்படின்னு சொன்னா, தாவீது எப்படியாவது இதற்குரியதான ஒரு வழியை வந்து கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, அப்சலோம மன்னிக்கணும், அதே நேரத்துல நியாயமும் வந்து அம்னோனுக்கு நடக்கணும்.
இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் அநியாயம் அநீதி வந்து செய்யக்கூடாது. இதுக்கு ஏதாவது ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னு சொன்னால், இப்போ மனுக்குலம் வந்து ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெரிய பாவத்தை செய்து அதற்கான நீதியை பெற வந்து மனுக்குலம் காத்திருக்கிறது. இப்போ தேவன் ஏதாவது ஒரு வழியை இதுக்கு கண்டுபிடிக்கணும். மனிதர்களாகிய நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தேவன் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். யூ ஃபைண்ட் யுவர் வே அப்படின்னு சொல்கிற மாதிரி ராஜா இதுக்கு வந்து நியாயமான ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறா அவர். அப்போ இது எப்படி ரொம்ப மனுஷனாக நீங்கள் சிந்திக்கும் போது இது ரொம்ப ரொம்ப கடினமாய் காணப்படும் ஆக்சுவலாக. ஆனால் தேவன் வந்து அப்படி தான் ஒரு வழியை கண்டுபிடிச்சார். என்ன அப்படின்னா, நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் அநீதியும் பண்ணிடக்கூடாது. குற்றம் செய்தவனை குற்றமற்றவனாக விடாதபடிக்கு தண்டனையும் கொடுக்கணும், அதே நேரத்தில் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது யாத்திரா 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ தேவன் வந்து ஒரு வழியை என்ன பண்ணார், இதற்கு கண்டுபிடித்தார் என்று சொல்றதை பார்க்கலும் ஆயத்தப்படுத்தினார். என்ன அப்படி சொன்னால், அந்த குற்றத்தை எல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை வழங்குகிற தேவனாக அவரிடத்துல வருகிற ஏற்றுக்கொள்ளுகிற மனிதனை ரட்சிக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவையும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து அப்படி வந்து மன்னிக்கிறார். அப்போ ஒரு பக்கம் பார்க்கும்போது அநீதி பண்ணுறாரா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனை, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார், ஆனபடினால் நீதி செய்கிறார். அப்போ ஒரு பக்கம் நீதி செய்கிறார், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும். அதில் வந்து அநீதி ஏதாவது செய்கிறாரானா அப்படியும் கிடையாது. அநீதி செய்யாதபடிக்கு நீதி ஒரு பக்கம் செய்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனையை ஏற்றுக்கொண்டு நான் அவரை நம்பி வருகிறபடினாலே எனக்கு அந்த விடுதலையை கொடுக்குறாரு. அதான் ஃபர்கிவ்னஸ். அப்போ அதை மாதிரி என்ன பண்ணுறா தாவீது சொல்கிறாரு, யூ ஃபைண்ட் அ வே. எனக்கு எப்படின்லாம் தெரியாது, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கிறது அநியாயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் வந்து நீதியை செய்ய வேண்டும், அதே இன்னொரு பக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இரக்கத்தை காண்பிக்க வேண்டும். அப்போ இது எப்படி நீங்கள் செய்வீங்க எனக்கு தெரியாது, யூ ஃபைண்ட் அ வே அப்படின்ட்டு சொல்கிறா. இது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு செய்ததான இந்த காரியத்தை வந்து குறிக்கிறது. ஏன்னா மனுஷனாக நம்ம என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ரெக்கன்சில் ஆக முடியும். எப்படியா இருந்தாலும் ஒரு பீரியடில் நம்ம மன்னித்து ஒப்புரவாகி தான் ஆக வேண்டும் இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு வந்து தாவீது வந்து தள்ளப்படுகிறார், யோவாப் என்கிறதான அந்த தந்திரவாதியினால. ஆனால் நன்மைக்காக தான் அந்த காரியத்தை செய்கிறான். அதுக்கு இந்த புத்தியுள்ள இந்த ஸ்திரீயை என்ன பண்ணுறான், அவன் பயன்படுத்துகிறான். அப்போது 18 வசனம், அப்போது ராஜா அந்த ஸ்திரீக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, ராஜாவாகி என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். ஏன் நான் கண்டுபிடிச்சிட்டான். 13, அப்போது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? அதாவது மன்னிக்க முடியாம ஒப்புரவாக முடியாத ஏன் இப்படி ஒரு நினைவை கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்போது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல, இப்ப எனக்கு என்னுடைய குமாரன் நீ மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள வந்து பாத்தீங்கன்னா நீர் எல்லா காரியத்தையும் நீ பண்றீங்க இஸ்ரவேலுக்குள்ளார, ஆனால் உம்முடைய குமாரனை நீ மன்னித்து ஏற்றுக்கொள்ளாம நீ இவ்வளவு நாள் வந்து இருக்கிறீரே என்று சொல்லி குற்றத்தை அவன் மேல திருப்புறா. அப்ப ராஜாவுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டான், இது வந்து இவளுடைய வார்த்தைகள் கிடையாது, ஒருத்தர் யாரோ சொல்லி அனுப்பிச்சிருக்கான். அதனால ராஜா சொல்றாரு 18, நான் கேட்கறத நீ பதில் சொல்லு, மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. 19 அப்போது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாய் இருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். உமது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான். அப்ப எப்படி இது தாவீது யோவாப் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு? யோவாப் தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, யோவாப் இதற்கு முன்பு நிச்சயமாக தாவீது இந்த காரியத்தை குறித்து என்ன பண்ணியிருப்பான், பேசியிருப்பான். ஏன்னா தாவீது டிஸ்டர்ப்டா, இப்படிதான் வசனம் வாசிக்கிறோம். முதல் வசனம், ராஜாவின் இருதயம், அதாவது தாவீதின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களா இருக்கிறத, கன்சர்ன்டா இருக்கிறான், கவலையா இருக்கிறான். இதை வந்து சால்வ் பண்ணவும் தெரியல, கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது தாங்களா இருக்கிறதை செரியாவின் குமாரன் கண்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்றாங்க. ஏன்னா தாவீதுகிட்ட பேசியிருப்பான், இது வந்து நடக்காது. அதே மாதிரி அப்சலோமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தை வந்து அவனும் நிச்சயமா தாவீது மேல மிகவும் மன வருத்தத்தோட காணப்பட்டிருப்பான். அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு ஓடினான், இவனை கொன்ன உடனே. ஏன்னா அவனுக்கு நீதி கிடைக்கல, தன்னுடைய குடும்பத்துக்கு நீதி செய்யல அப்படின்றதான வருத்தம் வந்து அப்சலோமுக்கு இருக்கும். அவனும் இறங்கி வரமாட்டான். அப்படிதான் வந்து சிச்சுவேஷன் இருக்கு.
அப்போ எவ்வளவோ முயற்சிக்கு பின்பு தான் இப்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணுறான் யோவாப் வந்து இவனுடைய நன்மை, தாவீதினுடைய நன்மையை விரும்பி தான் இதை என்ன பண்ணுறான், அவன் செய்கிறான். தாவீதுக்கு வந்து அதனால தெரியுது நிச்சயமா இதுக்கு பின்னாடி யோவாப் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவள்கிட்ட கேட்குறான். 20 வசனம், நான் இந்த காரியத்தை அவமானமாய் பேசுகிறதற்கு, அவள் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டா. இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் வந்து நிச்சயமாக அவமானமான காரியமே ஒழிய உண்மை கிடையாது, என்னுடைய ஃபேமிலியில் நடந்ததான ஒரு உண்மையான சம்பவம் கிடையாது. இது வந்து அவமானமாக, அதாவது ஒரு பேரபிள் சொல்றோம்ல, ஒரு கதையை போல சொல்லி அதுல இருந்து ஒரு உண்மையை தெளிவிக்கிறதற்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவமானமாக பேசுகிறதற்கும் ஒரு அடியானாகிய யோவாப் அதற்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தை போல் இருக்கிறது என்றாள். அப்போது ராஜா யோவாபை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். தாவீது வந்து சரின்னு சொல்லி யோவாபை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறார். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். இப்படி யோவாப் இப்படி ஒரு காரியத்தை செய்யலை அப்படின்னு சொன்னால் இந்த ஒப்புரவாகிறது எவ்வளோ நாளாக இருக்கும்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பெரிய ஒரு பகையாகவே காணப்பட்டிருக்கும். சரி, 24 வசனம், ராஜா அவன் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டிற்கு திரும்ப போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். இஸ்ரவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பொழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷந்தோறும் சிரைத்து கொள்ளுவான். சிரைக்கும் பொழுது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாய் இருக்கும். அப்சலோமை குறித்து தானே ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், தாவீதை குறித்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி கேட்பீங்க. அதே மாதிரி சவுலை குறித்து தானே ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து சவுல் வந்து ராஜாவாக இன்ட்ரோடியூஸ் ஆகிறதுக்கு முன்பாக வேதத்தில் வந்து அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து மூவி கிடையாது, ட்ராமானா என்ன பண்ணுவாங்க, சிம்பிளாக அழகாக அந்த கேரக்டரை வந்து அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல, ஒரு 2-3 சீனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுதும் அந்த கேரக்டரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. அதே போல் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கலாம், முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது. அப்சலோம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மனுஷன் அப்படின்றத சொல்லுகிறதற்காக தான் அந்த பாயிண்ட் வந்து கொண்டு வராங்க. அதர்வைஸ் வேற ஒன்றும் இல்லை. ராஜாவுடைய நிறையின்படி அப்படின்னு சொன்னா 200 சேக்கல் நிறையா இருக்குன்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, பொதுவான ஒரு அளவுகோல் இருக்கும்ல. இப்போ நிறை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அந்த வெயிட் இல்லையா. அந்த வெயிட் வந்து நார்மலா மற்றவர்களுக்கும் ராஜாவினுடைய நிறை அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் இதுவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால்தான் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷ் பை த ராயல் ஸ்டாண்டர்ட். அப்போ ராஜாவினுடைய ஸ்டாண்டர்ட் அப்படின்றது, ராஜாவினுடைய ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு ஜஸ்ட் புரியணும் என்ன அப்படின்னா, இப்போ ராஜாவினுடைய ஒரு பந்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க தட்டுகள் முதல் கொண்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும்ல, அதனுடைய ஸ்டாண்டர்ட் வேறையா இருக்கும். அது வந்து நார்மலாக வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்களுக்கு சிலதெல்லாம் கிடைக்கும், ஆனால் ராஜாவுக்கு மாத்திரமே அதை மற்றவங்களாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சிலதெல்லாம் இருக்கும். உண்டா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா. அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களால வாங்கக்கூடியதாக இருந்தாலும் அவர்கள் வாங்கி அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில சட்டத்திட்டங்கள் வந்து காணப்படும். ராயல்ஸ் மாத்திரை யூஸ் பண்ணுறது. அப்போ ராஜாவினுடைய நிறை அப்படின்னா, இப்போ ராஜா கொடுக்கறதும் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொடுப்பாரு. இப்போ ராஜாவுக்கு யாராவது கப்பம் கட்டணும்னா இந்த மெஷர்மெண்ட்ல தான் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுதான் அந்த ஸ்டாண்டர்டை குறிக்குது. அதனால தான் ராஜாவுடைய நிறைப்படியே அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு நம்ம அதை யோசித்து பார்க்கும்போது நமக்கு தெரியல ஒரு சேக்கல் எவ்வளோ அப்படின்ட்டு, ஸ்டாண்டர்ட் எவ்வளோ, நார்மலா நேஷனல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ, ராயல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால இதில் வந்து இப்படி வர்றதுனால நம்ம ஜஸ்ட் வாட் எவர் இட் இஸ். 27 வருஷம், அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். அவனுடைய சிஸ்டருடைய பேரை தான் தன்னுடைய மகளுக்கும் வைத்திருந்தான்.
அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சகோதரியை வந்து அவன் நேசித்தவனாய் காணப்பட்டான். அவளும் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரூபவதியாய் காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம். அப்சலோமுடைய மகள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். அதுக்கு முன்னாடி அம்னோனை கொன்ற பிறகு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சுதான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அம்னோனே என்ன பண்றான், பிளான் பண்ணி அப்சலோம் வந்து கொன்னான் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அங்க ஓடுறான். அங்க போய் எவ்வளவு நாள் தங்கியிருந்தான்? தன்னுடைய தாத்தா 3 வருஷம் இருக்கா போட்டிருக்கா, ஓகே. அங்க வந்து 3 வருஷம் தங்கியிருந்தான் அப்படின்னா 5. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 இயர்ஸ். இன்னும் தாவீதை வந்து பார்க்க முடியல. ஒரு கம்ப்ளீட் ரெக்கன்சைல்னு சொல்ல முடியாது. உள்ள வர்றதுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். ஓகே. அப்போ வந்து 29வது வசனத்துல அப்சலோம் வந்து யோவாபை கூப்பிட்டு ராஜாவின் இடத்துல அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2ஆம் விஷயம் அவன் அழைத்து அனுப்பினான். அவன் வரமாட்டேன் என்றான். ஏன்னா இப்போ யோவாபு திரும்பவும் ராஜாட்ட போய், ஏன்னா தாவீது வந்து இவனை கொண்டு வர்றதுக்கே இவ்வளவு வந்து தந்திரமெல்லாம் பண்ணான். அப்படி இந்த ஸ்திரீயை, புத்தி உள்ள ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து பிளான்லாம் பண்ணி என்ன பண்ணா, தாவீதினுடைய இருதயத்தை கொஞ்சம் கரைச்சி கர்த்தருடைய பேரெல்லாம் சொல்லி யூஸ் பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரியம்லாம் இவங்க பண்ணாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெக்கன்சில் ஆகலை. அப்சலோம் வந்து கோபமாக இருக்கிறான். என்ன அப்படின்னா, இங்கே உள்ள கொண்டு வந்துட்டு ரெக்கன்சில் கம்ப்ளீட்டாக பண்ணல, ஒப்புரவாகலை அப்படின்னா என்ன பிரயோஜனம்? திருமணி ராஜாட்ட போய் பேசுனா யோவாபுக்கு வந்து பயமாக இருக்குது போய் பேசுறது. இது வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் யோவாபுக்கு. அப்போ 2 பேரை கூட்டும் என்ன பண்ணல, அவன் வரமாட்டேன் அப்படின்றான். 30. அப்போது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாபின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வார்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோமிடத்தில் வீட்டுக்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாபை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரிலிருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவினிடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். தாவீது அழைப்பித்தான். அவன் ராஜாவின் இடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்போது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். ஒரு பெரிய காரியத்தை வந்து யோவாப் வந்து தாவீதின் நிமித்தமாக செய்து, ஏன்னா தாவீதிடத்தில் இந்த காரியம் எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியா இருந்தாலும் இந்த ஒப்புரவாகிறதான காரியம் வந்து மன்னிக்க வேண்டும் என்றதான காரியம் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காரியத்துக்கு வந்து யோவாப் வந்து நடுவில் ஞானமாய் நின்று காரியத்தை அவர் செய்தார். அது தாவீதுக்காக தான் அவன் பண்ணான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்டதான ஒரு லாயலிஸ்ட் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னும் கொஞ்சம் நல்ல கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தால் ஒரு ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக கூட வந்து பார்த்திங்கன்னா யோவாப் வந்து இருந்திருப்பார். இப்போ அதர்வைஸ் ஒரு செம்மையான லீடர் தான். நான் வந்து ஸ்பிரிச்சுவல் சைடு வந்து ரொம்ப வீக்காக வந்து யோவாப்புக்கு வந்து காணப்பட்டது. ஸோ நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் இதில் அப்படின்னு சொன்னால், நீதியை கொடுக்கணும், அதே நேரத்தில் மன்னிக்கவும் செய்யணும் அப்படின்றதான சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தாவீது காணப்பட்டதான காரியம், தேவன் வந்து நம்மை மன்னிக்கிறதற்கு, துரோகிகளாகிய நம்மை மன்னிக்கிறதற்கு ஒரு வழியை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டு நீதியையும் செய்தார், அதே நேரத்தில் பாவ மன்னிப்பையும் வழங்கினார். அதனால தான் ரட்சிப்பு என்பது அவரால் மட்டுமே முடியும். வேற யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீதியை மட்டும் கொடுப்போம், இரக்கத்தை கொடுக்க முடியாது. ஒரு பக்கம் இரக்கத்தை மட்டும் கொடுப்போம், நீதியை செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது வந்து காணப்பட்டான். ஆனால் வந்து அந்த ஸ்திரீ சொல்கிறா, நீங்கள் ஏதாவது வழியை வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, உங்களுடைய சிங்காசனத்திற்கு என்ன வார்த்தை சொல்கிறாவ, ராஜாவின் 9வது வசனம், ராஜாவாகிய என் ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடி அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமர கடவுது. அப்போ ராஜா கொடுக்கறதான தீர்ப்பின்படி வந்து பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு பழியும் வரக்கூடாது, சிங்காசனத்துக்கும் பழி வரக்கூடாது, அப்படின்னா நியாயாசனத்துக்கு பழி வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கண்டுபிடினா எங்கே போய் கண்டுபிடிப்பான்? அது வந்து கர்த்தர் நமக்கு செய்ததான ஒரு காரியத்தை அது வந்து பார்த்திங்கன்னா நிழலாக அது குறிக்கிறது. யாருமே அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியாது அப்படின்றதான் ரொம்ப அழகாக அந்த வார்த்தை வந்து யாத்திராகம புஸ்தகம் 34 நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னா அது தெரியும். God has find the way நம்மளை மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாத்திராகமம் 34 5 பார்க்கும்போது கர்த்தர் வந்து
இறங்கி நின்று அவருடைய நாமத்தை வந்து சொல்றார், அவருடைய தான் யாரு அப்படின்றத சொல்றார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, கர்த்தர் கர்த்தர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயவுள்ளவர், சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர், நியாயம் செய்கிறவர், அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மன்னிக்கிறவர். அப்போ மோசே வந்து தலை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும், இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்றான். அப்போ அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தர் மாத்திரமே இந்த காரியத்தை செய்ய முடியும். அவரு ரொம்ப அழகா வந்து நான் மன்னிக்கிறவர் அப்படின்றாரு, அதே நேரத்தில் நான் நீதி செய்கிறதான தேவன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க நீதி செய்யும் போது நாங்கள் அழிஞ்சிருவோம், நீங்க மன்னிச்சிங்க அப்படின்னு சொன்னா நீதியை தவற விடுகிறீர், அப்போ நீரே இந்த காரியத்தை வந்து செய்யுங்க, நீங்க இறங்கி வந்து செய்யுங்க, நாங்கள் வணங்கா கழுத்துள்ளதான ஜனங்கள் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி வந்து ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காரியத்தை அவர் வந்து செய்கிறார். ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவர் ரட்சிப்பை எப்படி கொடுக்கிறார் மனுக்குலத்துக்கு என்பதை குறித்தும் ரொம்ப அழகா விவரிக்கிறதான காரியம் அது. அப்படிதான் அந்த தாவீதினுடைய சுச்சுவேஷன்ல அப்படி போய் நிற்கிறான். ஒரு அதுலேருந்து அந்த ஒரு கிளிம்ஸ் வந்து அதுதான். வேற ஏதாவது